நெல்லையில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து நடத்திய நிகழ்ச்சி பெரும் பேசும் பொருளாக மாறி வருகிறது. மேலும் நெல்லை மக்களின் கவனத்தை ஈர்த்து சமூக ஆர்வலர்களுக்கு நெல்லை மக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சமூக ஆர்வலர் டெலிராஜா பிறந்த நாளை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் குடிசையில் வசித்து வரும் மக்களுக்கு சமூக ஆர்வலர்கள் உணவுகளை வழங்கினர். அப்போது நிறை மாத கர்ப்பிணி ஒருவர் உணவு அருந்தி கொண்டிருக்கும் வேளையில் அவரிடம் விசாரித்த சமூக ஆர்வலர் அவருக்கு இந்த வாரத்தில் பிரசவ தேதி கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் தெரிவித்தார். வளைகாப்பு முடிந்து விட்டதா என்று சமூக ஆர்வலர்கள் கேட்டவுடனே அந்த பெண் மனம் வெம்பி அழுதுள்ளார். எங்கள் இருவருக்கும் அப்பா அம்மா இல்லை என்று கூற சமூக ஆர்வலர்கள் கண் கலங்கியது மட்டுமின்றி உங்களுக்கு சொந்தமாக நெருங்கிய உறவாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் கூறியதோடு இன்று 7 வகை உணவுடன் தமிழர் பாரம்பரிய முறையில் இன்று வளைகாப்பு விழா சமூக ஆர்வலர்கள் இணைந்து நெல்லையில் நடத்தினர். இந்த நிகழ்ச்சி நெல்லை மக்களிடம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமின்றி வரவேற்பையும் பெற்றுள்ளது. வணக்கம், நான் உங்கள் அன்பு மானம் காத்த தமிழச்சி நந்தினி பேசுகிறேன். நேற்று டெலிராஜனுக்கு பிறந்த நாள். அப்போ நாங்கள் சிந்துபந்துர பக்கத்தில் காலையில் சாப்பாடு கொடுக்குறதுக்கும் அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கும் வந்திருந்தோம். அப்போ சொல்ல தான் அந்த சகோதரியை நான் பார்த்தேன். உண்மையிலே அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் அவங்ககிட்ட விசாரித்தேன். அப்போ எனக்கு 9 மாதம் ஆகுதுக்கா, அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு. அப்போ இவங்களை கண்டிப்பாக நம்ம ஒரு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னு உடனே நான் நிசாந்தினி காட்ட பட்டுவ காட்ட டெலிராஜன் எல்லாத்துக்குமே சொன்னேன். எல்லாருமே உடனே முடிவு பண்ணி இன்றைக்கி இந்த வளகாப்பு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இது ஒரு மன நிறைவாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் சமூக ஆர்வலர் இருக்க வரைக்கும் யாருமே அனாதை கிடையாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஏற்பாடு செஞ்ச சொகட்டாங்குப்பம் கிராம என் சொந்த உறவுகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் வெளியே ஒரு நிகழ்ச்சியாக போகும்போது கூட நான் என்னை எதிர்பார்க்காம இந்த சாப்பாடு பண்ணது இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது என் உறவுகள் தான். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் எங்கேயாவது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களை இதோட வளகாப்போட நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹை கிரவுண்டில் வச்சு உங்களுக்கு டெலிவரியும் பார்த்து கண்டிப்பாக உங்களை குழந்தையோடு உங்கள் ஊர் போய் சேர்க்குறது எங்களோட பொறுப்புங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.